வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை பார்க்கலாமா? ஒரு அழகான பெரிய காட்டில் 4 விலங்குகள் இருந்தாங்க. சிங்கம், யானை, குரங்கு, முயல்ன்ட்டு. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் தனித்தனியாகவே இருப்பாங்க. சிங்கம் தனியாக நடந்து வரும், யானை மெதுவாக இலைகளை தின்னும், குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்கும், முயல் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கும். அவர்கள் எல்லாரும் ஒருவரோட வாழ்க்கையும் கவனிக்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தாங்க. மழைக்காலம் ஆரம்பமானது. ஒரு நாள் மாலையில் காட்டில் திடீர்னு பெரிய மழை ஆரம்பிச்சிச்சு. காற்று பலமாக வீசுச்சு. நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சில விலங்குகள் தண்ணீரில் அடிச்சுட்டு போகுது. அதை பார்த்த முயல் பயந்து ஓடி சிங்கத்திடம் சொல்லுது, சிங்கா, சில விலங்குகள் தண்ணீரில் மாட்டிக்கிட்டாங்க, வாங்க காப்பாற்றணும் அப்படின்னு முயல் சொல்லுது. சிங்கமும் யானையும் ஒன்றா சேர்ந்து தண்ணீர் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. யானை தன்னோட பெரிய தும்பிக்கையை நீட்டி நீரில் அடிச்சுட்டு போகிற விலங்கு எல்லாத்தையும் கரைக்கு கொண்டு போகுது. சிங்கமும் தன்னோட வலிமையை பயன்படுத்தி, பயப்படாதீங்க, எல்லோரும் பாதுகாப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லி விலங்குகளை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருது. குரங்கும் அங்கேயே நின்று, இங்கே வாங்க, இங்கே தண்ணீர் வராது அப்படின்னு சொல்லி விலங்குகளை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. மழை நின்னதும் அங்கே இருக்க விலங்குகள்லாம் ஒன்றா சேர்றாங்க. யானை அங்கே இருக்க மரத்தில் இருந்து பழங்களையும் காய்கறிகளையும் தேடி பறிச்சது. குரங்கும் அங்கே இருக்க மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களையெல்லாம் பறிச்சது. முயலும் தன் திறமைக்கேற்ப காய்கறிகளை கொண்டு வந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிங்கம் மகிழ்ச்சியோட சொல்லுது, நாம் தனியாக செயல்பட்டு இருந்தா பயந்துருப்போம், ஆனால் ஒரு குழுவாக செயல்பட்டதுனால நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம். ஆமா சிங்கா, நாம் இப்போ பாதுகாப்பாக இருக்கோன்னு முயல் சொல்லுது. யானையும் இனிமே என்ன நடந்தாலும் நம்ம ஒற்றுமையோடு இருப்போம்னு சொல்லுது. எல்லா விலங்குகளும் சேர்ந்து பழங்களையும் காய்கறிகளையும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. தனித்தனியாக இருந்த விலங்குகள் இப்போ நண்பர்களாகிட்டாங்க. நட்பு, உதவி, பகிர்வு இது இருந்தால் எந்த பெரிய பிரச்சனையும் எளிதாக சமாளிச்சிடலாம். ஒற்றுமை தான் வாழ்க்கையோட பெரிய பலம் குட்டீஸ். அடுத்த ஒரு குட்டி கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.